POCO அவங்களோட X சீரிஸில் X8 Pro அண்ட் X8 Pro Maxன்னு 2 ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி POCO X8 Pro Max பற்றி வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டனில் காட்சி தரேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் X8 Pro எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் X8 ப்ரோவுக்கும் ப்ரோ மேக்ஸுக்கும் எந்தவித டிஃப்ரென்ஸும் இல்லை, ஜஸ்ட் சைஸ் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி ஒரே டிசைன் தான் 2 ஃபோன்ஸ்லையும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டிசைன் பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.59 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த AMOLED LTPO கிடையாது, LTPS தான். இந்த டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷன் உள்ள நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே. அண்ட் கூடவே ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் அண்ட் பீக் பிரைட்னஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 3500 nits வரைக்கும் போகும். பட் இது HDR மோடில் மட்டும்தான். அண்ட் லோ லைட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் ஐ ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்கிறதுக்காக எங்கள் 3840Hzக்கான PWM டிம்மிங் ஆப்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே MediaTek Dimensity 8500 Ultra SoC யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண 8350 சக்ஸஸர் தான் இந்த 8500. பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறது இல்லை பர்ஃபார்மன்ஸில். கேம்ஸ் ப்ளே பண்ணாலும் சரி, இல்லை ரெகுலர் யூசேஜ் பண்ணாலும் சரி, இல்லை கொஞ்சம் இன்டென்ஸாக ப்ளே பண்ணாலும் சரி, இந்த ப்ராசஸர் அதால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 12GB வரைக்கும் RAM ஆப்ஷன். இந்த RAM வந்து LPDDR5X RAM ஆப்ஷன். அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் UFS 4.1 ஸ்டோரேஜ் அப் டு 256GB வரைக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் கிடையாது. ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜ் வச்சு தான் நீங்கள் மேனேஜ் பண்ணணும். அண்ட் கூடவே இந்த பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இங்கே 5300 ஸ்கொயர் எம்எம்க்கான வேப்பர் கூலிங் சேம்பர் ஆப்ஷன்ஸும் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரோ மேக்ஸில் இருந்த மாதிரி அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடையாது. ஆனால் கூலிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ப்ரோ மேக்ஸில் என்ன கூலிங் சிஸ்டம் கொடுத்தாங்களோ அதே கூலிங் சிஸ்டம் தான் இங்கேயும் இருக்குது. பட் அதோட ஏரியா மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. 5800 5300 அங்கே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் கேமராஸில் எந்தவித சேஞ்சஸ் கிடையாது. ப்ரோ மேக்ஸில் என்ன கேமரா யூஸ் பண்ணாங்களோ அதே 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. அண்ட் இது அபெச்சர்னு எடுத்துக்கிட்டிங்க f1.8 கொடுத்துருக்குறாங்க. அண்ட் செகண்டரி சென்சார் சேம் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 20 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்குது. 2 ஃபோன்ஸ்லையுமே உங்களுக்கு 4K 60 FPS உங்களால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். 8K சப்போர்ட் கிடையாது. நெக்ஸ்ட் பேட்ரி பொறுத்த வரைக்கும் இங்கே X8 ப்ரோவில் உங்களுக்கு 6500 mAhக்கான பேட்ரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு 100 வாட்ஸ்க்கான ஒயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் 27 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு பேட்டரி பேக்கப் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் X8 Pro Max கன்சிடர் பண்ணலாம். பிகாஸ் அதில் 9000 mAhக்கான பேட்டரி. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ஷாமியோட ஓன் UIயான HyperOS வெர்ஷன் 3 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அடிஷனல் அந்த ஃபோன் டியூரபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 ஃபோன்ஸ்லையுமே IP66, 68, 69 அண்ட் 69Kக்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் வேரியன்ட், அதாவது 8GB RAM 256GB வேரியன்ட் உங்களுக்கு 32,999 அண்ட் 12GB RAM 256GB வேரியன்ட் உங்களுக்கு 35,999. அண்ட் அதிலே அயன்மன் எடிஷன் ஸ்பெஷல் எடிஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபோன் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 37,999 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ஃபோனுக்கு வந்து இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டாக உங்களுக்கு 3000 rupees வரைக்கும் HDFC பேங்க், ICICI அண்ட் SBI கார்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இதோட லான்ச் ப்ரைஸ் உங்களுக்கு 29,999 ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ரைஸ் பாயிண்டில் அந்த ஃபோன் வாங்காமன்னு கேட்டிங்கன்னா லான்ச் ஆஃபர்ஸ், அதுவும் ஃபஸ்ட் டே சேலாக உங்களுக்கு ஃபஸ்ட் டே பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே உங்களுக்கு 1+1 ஆஃபர் இருக்குது. அதாவது 2 இயர்ஸ்க்கான ப்ராடக்ட் வாரண்ட்டி இருக்குது. அண்ட் கூடவே உங்களுக்கு 1 டைம் ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃபரும் அவைல் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆஃபர்ஸ், இந்த ப்ரைஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ப்ரைஸில் தாராளமாக அந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஆனால் கேமராவும் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா இது ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும். பெரிய லெவலில் எதிர்பார்க்காதீங்க கேமராஸ் இந்த ஃபோனில். அண்ட் இந்த ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ரைஸ் பாயிண்ட் இந்த ஃபோன் நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா March 23 12 மணிலேருந்து ஃப்ளிப்கார்ட் மூலமாக உங்களால் அந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.